ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். சட்டவிரோதமாக நமது நாட்டில் குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான முகூர்த்த நேரத்திற்காக காத்திருக்கிறீர்களா என்று அசாம் அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அசாமில் நடைபெற்ற தேசிய குடிமக்கள் பதிவேடு முகாமின் அடிப்படையில் அந்த மாநிலத்தில் 63 பேர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக அசாமில் நுழைந்த அவர்களை மாநில அரசு தடுப்பு முகாம்களில் வைத்துள்ளது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா, உஜ்ஜல் புயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது பேசிய நீதிபதி அபய் எஸ் ஓகா, அவர்கள் வெளிநாட்டவர்கள் என்று தெரிந்தும் ஏன் அவர்களை நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். ஒருவர் வெளிநாட்டவர் என்று கண்டுபிடிக்கப்பட்டதும் அவரை நாடு கடத்த வேண்டும் என்று அரசமைப்பு சொல்கிறது. அவர்களை நாடு கடத்துவதற்கு முகூர்த்த நேரம் வரும் வரை காத்திருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார். வெளிநாட்டவர்களை நீண்ட நாள் தடுப்பு காவலில் வைத்திருக்க முடியாது. அசாமில் உள்ள ஏராளமான தடுப்பு முகாம்களில் இருந்து இதுவரை எத்தனை பேரை நாடு கடத்தியுள்ளீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள 63 பேரை நாடு கடத்தும் நடவடிக்கையை 2 வாரங்களுக்குள் தொடங்கப்பட வேண்டும் என்றும், எடுத்த நடவடிக்கை தொடர்பான பிரமாண பத்திரத்தை அசாம் அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலளித்த மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் ஏற்பட்ட தாமதத்திற்கு மத்திய அரசு வருந்துகிறது. விரைவில் அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்று உறுதியளித்தார்.